ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றாய் செய்தார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். மார்க்குவின் நற்செய்தியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தை விதமாய் சொல்கிறது, எல்லாவற்றையும் இயேசு நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கும் ஊமையர் பேசும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் அவர்கள் இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கு. கொஞ்சம் திரும்பி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னதாக எப்படி இருக்கீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னதாக எப்படி இருந்தீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னதாக என் வாழ்க்கை தாறுமாறாக இருந்தது. சாதாரணமாக சொல்லணும்னா, என்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காத, என் ஃபோட்டோவை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி ஒரு வெறுப்பாக இருந்தவன் நான். எனக்கு அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எதை நன்றாய் செய்தார்? ஊமையர் பேசவும் செவிடர் கேட்கவும் செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். நல்லா பாருங்கள், அந்த இடத்துல நீ வாசித்து பார்த்தீங்கன்னா 32வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கொன்னை வாய் விடுவோம் பேசினானா. அவனை அழைத்து அவனிடத்தை கொண்டு வந்தார்கள். அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தன் விரலை செவியில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவலை விரலை வைத்து எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பகுதியில் அடைக்கப்பட்டே இருக்கிறது. ஆசீர்வாத பகுதியில் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவோடு பேச வேண்டும், இயேசுவை சந்திக்க வேண்டும். இந்த கொன்னை வாய் உடையவன் இயேசுவை சந்திக்கும்படியாய் கடந்து வந்தார். அவனை அழைத்து வந்தார்கள். அவனோடு கூட ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவனுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவனோடு கூட இயேசு இடைப்பட வேண்டும், உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாகியிருக்கும். அல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற இந்த குணமளிக்கும் உபவாச ஜெபத்திற்கு ஒரு அருமையான மகளை அழைத்து வந்திருந்தார்கள். அவள் பேச மாட்டாள். 18 வயது ஆகிறது, பேசுவது இல்லை. எனக்கு தெரியாதது. நாங்கள் ஜெபிக்கும்போது ஜெப வேலை முடிந்து ஜெபிக்க அழைத்து வந்தார்கள். அழைக்கும்போது பேரன் கேட்கும்போது ஓன்னு அழ ஆரம்பித்தாள். அவள் பக்கத்தில் தாயார் சொன்னார்கள், அவள் பேச தெரியாது, பேச முடியாது. அவள் மூத்தவ சகோதரி இருக்கா, இளைய சகோதரி இருக்கா, எல்லாரும் பேசுவாங்க, அவள் மட்டும் பேச. அதனாலே பள்ளிக்கூடத்துக்கு விடாம ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்திருக்கிறான்னு அழுதுட்டாங்க. சரி, நாவை தர ஏசப்பா ரத்தத்தை போடுவோன்னு சொல்லி எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணி அவள் அனுப்பிடுவோம். அவள் சொன்ன சாட்சி, மறுநாள் காலை வேளையில் அவள் கண் விழிக்கும் போதே மற்றவர்களோடு பேச ஆரம்பித்தா. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்க வந்து விடுவார்கள். குடும்பமாய் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தா. அவள் வாழ்க்கையில கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அவள் குடும்பத்தில் நடந்த காரியம், மூத்த பிள்ளைக்கு அருமையான ஒரு திருமணத்தை முடித்து ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஒரு சொந்த குடியிருப்பை கொடுத்தார். ஒரே ஒரு மகன்தான். அந்த மகனுக்கும் கையின் பியாசங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கப்பலுக்கு கொண்டு போனார். முழு குடும்பமும் கர்த்தருக்குள்ளாய் கடந்து வந்தது. ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், நன்றாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனிதன் அல்ல, அவர் மாற்றி மாற்றி செய்வதற்கு ஒரு காரியத்தை செய்தாலும் அற்புதமாய், நிறைவாய், நிரந்தரமாய் மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில நன்றாய் செய்ய, நல்லதாய் செய்ய, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய அவர் கரத்துல உன் வாழ்க்கையை அர்ப்பணி. இன்றைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. அன்றைக்கு கொன்னை வாய் உடையவனை பேச வைத்த அதே ஆண்டவர், செவிடரை கேட்க செய்த அதே ஆண்டவர், இன்றைக்கும் நீ விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க அவர் உயிருள்ளவராய், உன் பட்சத்தில் நிற்கிறவராய், ஜெபத்தை கேட்கிற வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் வல்லமை இறங்குவதாக. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்ற வார்த்தையின்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரங்களும் மாறட்டும். கையின் பியாசுங்களை ஆசீர்வதியும். விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு ரட்சகரே
விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.